foodies, welcome to liveloveloverecipes.com. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்டான ஜீரக ரசம் எப்படி செய்யறது அப்படின்றதான். இந்த ரசம் செய்யறதுக்கு நம்ம வெளியில இருந்து ரச பவுடர்லாம் வாங்க தேவையில்ல. நம்ம கிட்ட இருக்கிற இன்கிரிடியன்ட்ஸை வச்சு எப்படி உடனடியா ரச பவுடர் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணி ரசம் செய்யலாம் அப்படின்றத தான் இன்னைக்கு நான் காட்ட போறேன். இது ரொம்ப டேஸ்டியான ரசம் அண்ட் ஹெல்தியான ரசமும் கூட. ஸோ வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இப்போது அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டி இல்லைன்னா ஒரு வானலை சூடு பண்ணிக்கோங்க. இது கூட எண்ணெய்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கிற பெப்பர் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கிற சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். இதை கொஞ்சம் நேரத்துக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். கருக விட்டுற வேணாம், கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதுவே ஒரு ஸ்மெல் நம்மளுக்கு வரும், சூப்பரான ஸ்மெல் வரும். அப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மார்ட்டர் அண்ட் பெஸ்ட்டில் வச்சு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி நல்ல பவுடர் ஆனதுக்கப்புறமா நம்ம ரசம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1/2 டொமேட்டோவும் ஒரு 4-5 பெரிய சைஸில் இருக்கிற பூண்டு பல்லையும் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு பல்லை தோல் நீக்க தேவையில்ல. நல்லா பூண்டு பல்லை நசுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ரசம் பவுடர் இருக்குது இல்லையா, பெப்பர் அண்ட் ஜீரகம், அதையும் ஆட் பண்ணி உங்கள் கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க, மசிச்சு விட்டுக்கோங்க. அதாவது பூண்டோட சாறு அண்டு தக்காளியோட சாறு இது எல்லாமே நல்லா படணும். இப்போது உங்களுக்கு ரசம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வார்மாக இருக்கிற வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயப்பொடி. இப்போது இந்த ரசத்துக்கு தேவையான சால்ட்டையும் கருவேப்பிலை கொத்தமல்லியையும் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணால் ரசம் எப்போவுமே நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் அதிகமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணும்போது கொத்தமல்லியோட ஸ்டெம்மும் ஆட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். ஆயில் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு தாளித்து விடுங்க. கடுகு எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ரசத்தோட காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு வரமிளகாயை இது கூட ஆட் பண்ணி தாளிச்சிக்கிட்டேன். மிளகா நல்லா செவந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரசமை எடுத்து அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 3 to 4 மினிட்ஸ் இதை கொதிக்க விடுங்க. இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. இதை டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போது 3 to 4 மினிட்ஸில் நம்மளோட ரசம் சூப்பராக ரெடியாகி கொதிச்சு வந்துருச்சு. இதை அப்படியே இறக்கிட வேண்டியது தான். இறக்கி இதை சாதத்தோடு பரிமாறினீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியான ரசம் இன்ஸ்டண்ட்டாக ரெடி. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.